ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே ஃபேவரேட்டான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 பொட்டேட்டோ வேக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இதை ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா நம்மளுக்கு பால்ஸ் பிடிக்கிறதுக்கு வராது. நல்லா பேஸ்ட் மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ண உடனே அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ஒரு 4 பிரெட்டை மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுக்கலாம். இது கிட்ஸுக்குங்கிறதுனால காரம் அவ்வளோதாங்க, போதும். 1 ஸ்பூன் மிளகாத்தூளோட காரம் மட்டும்தான், அதுவுமே ரொம்ப தெரியாது நம்மளுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நம்ம பால்ஸ் பிடிக்கிறதுக்காக கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். அது பொட்டேட்டோங்கிறதுனால கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டேன். இந்த பாருங்கள், நல்லா இப்படி வடை மாதிரி தட்டிட்டு அதுக்குள்ளே சீஸ் வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை சீஸ்னாலும் வச்சுக்கலாம். நான் 1 க்யூப் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்படி மறுபடியும் நம்ம மூடி உருண்டை பிடிச்சிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சீஸை உள்ளே வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது இதுக்கு டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவையும் மைதா மாவையும் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு கோட்டிங்க்காக நல்லா ஒரு மொறுமொறுப்பும் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக இதில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு பெரட்டி இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே ஃபேவரேட்டான டிஷ்ஷுங்க. சாஸ் தொட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி கிறிஸ்பியாக சீஸியாக சூப்பராக இருக்கும். இப்படி எல்லா உருண்டையுமே நான் டிப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த பக்கம் எண்ணெய் சட்டி காய வச்சுக்கிடுவோம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகவும் கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் எண்ணெயை காய வச்சு பொரித்து எடுக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் இந்த பால்ஸ் எல்லாம் பிரிஞ்சு எண்ணெயில் போயிடும். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் நான் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம எண்ணெயை காய வச்சாச்சு. ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக தாங்க வேகும். இது சீக்கிரமாக திருப்பக்கூடாது. நல்ல மிதமான ஹீட்லேயே தான் வச்சு. அவ்வளோதாங்க. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. இது மெதுவாக தாங்க வேகும். ஸ்லோவாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது.